அர்த்தம் இருக்கும். நான் அடிக்கடி நினைச்சுவேன், உலகத்தில் யார் உன்னை கேள்வி கேட்டாலும் உன் வாழ்க்கை மாறாது. உன் செயலை குறித்து எப்பொழுது நீ உன்னிடமே கேள்வி கேட்கிறாயோ அன்று உன் வாழ்க்கைக்கான பதில். என்ன பண்ணணும், என்ன செஞ்சுட்டு இருக்கோம், என்ன பண்ணணும், இதை யோசிச்சோம்னா போதும். நான் எனக்கு என் குடும்பத்துக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்க ஒருபோதும் தலைவர்களாக ஆவதில்லை. மனம் எவ்வளவு சூழ்ந்திருந்த பொழுதும், உடல் எவ்வளவு சூழ்ந்திருந்த பொழுதும், கவலைகள் அழுத்துகிற பொழுதும் அவரை தேடி ஒரு மனிதன் குறையோடு வந்தால் அந்த குறைகளை கேட்கிற காதுகள் போகும் ஒரு தலைவனாக இருப்பார். கேட்கணும். டாக்டருக்குலாம் அவரை என்ன செய்யணும் கேட்பாங்க. கேட்ட பேசினாலே பாதி பேருக்கு டாக்டர் பேசினாலே பாதி வேலை சரியா போடுவாங்க. நாகேஷ் பழையானது ஒரு ஜோக் சொல்லுவார். டாக்டரா இருப்பாரு, வந்து ஒரு பேஷண்ட் சொல்லுவார், டாக்டர் நான் ஒரு பேஷண்ட் அப்படின்னு வாய்ப்பில்லையே இருந்தார். ஜோக் யாருக்கு புரியல. ஏன்னா ஒரு ரெண்டு பேஷண்ட் வந்து போய் சேர்த்துறோம், வாய்ப்பில்லையே இருந்தார். ஆமா, இந்த மாதிரி ஜோக்கை சொல்லி அதை விலைக்கு சொல்ற மாதிரி ஒரு பொழுது உலகத்தில் வந்து அப்படியா? அதனால அவங்க மட்டும் சிரிச்சாங்க. அதனால அருமையான நிகழ்வு. நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன், நேரத்தில் நேர்மை கருதி